திருப்பூர் அருகே அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு சர்ச்சையான நிலையில் திருப்பூரில் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயரில் மகாவிஷ்ணு நடத்தி வரும் அறக்கட்டளை அலுவலகத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருந்த நிலையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க இருக்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள். ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய அலுவலகத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திருப்பூரில் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயரில் மகாவிஷ்ணு நடத்தி வரும் அறக்கட்டளை அலுவலகத்தில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் அவர் ஆற்றிய அந்த சொற்பொழிவு என்பது மாணவிகளை உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும், மேலும் ஊனம் குறித்து அவர் பேசியது, மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசிய அந்த வார்த்தைகள் காயப்படுத்தி இருப்பதாகவும் கூறி தற்போது காவல் நிலையங்களில் புகார் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மகாவிஷ்ணு ஆற்றிய அந்த சொற்பொழிவு சர்ச்சையாகி இருக்கிறது. சொற்பொழிவின் போது மகாவிஷ்ணு கூறிய கருத்துக்கு ஆட்சேபம் தெரிவித்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் மகாவிஷ்ணு அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருந்த நிலையில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அவினாசி குளத்துப்பாளையம் பகுதியில் பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் மகாவிஷ்ணுவின் சொந்தமான அந்த அலுவலகத்தில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.